எங்களுடைய கூட்டங்கள், தொண்டர்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சிகள் இதுபோன்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு கட்சியோடு நாம் கூட்டணியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கூட்டணியுடைய தலைமை என்ன சொல்கிறது, நம்முடைய தொகுதி பங்கீடு பற்றி என்ன பேசுகிறார்கள், எத்தனை தொகுதிகள் என்று இன்னும் முடிவாகாத காரணத்தினால் எந்த தொகுதியில் நாம் வேலையை துவங்குவது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய கூட்டத்திற்கு பிறகு முறையாக கூட்டணி கட்சியினுடைய தலைவரை சந்தித்து தொகுதி பங்கீடு சம்பந்தமாக நாங்கள் ஆலோசனை நடத்துவோம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் பணி தினசரி அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. மக்களை சந்திக்கிறதும் அதே போல் ஏற்கனவே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் கேபிகுப்பம் தொகுதியில் தொடர்ந்து மக்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற சூழ்நிலைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே தேர்தல் பணிகளை காட்டிலும் அதையும் தாண்டி நாங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ அதிமுகவில் 5 தொகுதிகள் கேட்டீங்க. எந்தெந்த தொகுதியாக இருக்கும், அது எந்தெந்த ஏரியாவிலேருந்து அந்த தொகுதி கேட்க? இல்லை, நாங்கள் பொதுவாக கேட்டிருக்கோமே ஒழிய எந்தெந்த தொகுதிகள்னு இன்னும் நாங்கள் குறிப்பிடலை. அது கண்டிப்பாக அடுத்த வாரம் தான் எந்தெந்த தொகுதின்றதை நாங்கள் கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய அந்த கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுப்போம். இந்த தொகுதி பங்கீடுக்கு ஏதாவது தேதி அறிவிச்சிருக்காங்களா? இல்லை, இன்னும் அறிவிக்கலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது அநேகமாக இந்த மாதம் 20 தேதிக்கு அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தேதி அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கடந்த முறை நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கேட்டிருந்தீங்க, அது நழுவி போயிடுச்சு. அதுக்கு பதிலாக கூடுதலாக சட்டமன்ற தொகுதி ஒதுக்குவதாகவும் நீங்கள் கூறியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இந்த முறை ஒரு வகையில் அதனால தான் நாங்கள் இல்லை, அது இப்போ சட்டமன்ற தொகுதியாக இருக்கணும், இல்லை நாடாளுமன்ற ராஜ்யசபா அந்த மாதிரி கேட்குறவங்க? இல்லை, சட்டமன்ற தொகுதி தான் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக நாங்கள் 5 தொகுதின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 4வது கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ விஜய் கடுமையாக அதிமுக மீது விமர்சனம் வச்சுருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக மீது விமர்சனம் வச்சுருக்காங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க தான் யாராவது பதில் சொல்லணும். நாங்கள் அதிமுகவில் இல்லை. பொதுவாக கூட்டணின்னு சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அதிமுகன்னு சொல்லும்போது அதிமுகலேருந்து யாராவது அதை பற்றி பேசினா தான் சரி. அது மட்டும் இல்லை, டெய்லி யாராவது பதில் கொடுத்துன்னு தான் இருக்காங்க.